சற்றுமுன் வெளியான தகவல். பென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு ஊழியர்களில் ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போதுள்ள ரூபாய் 1000 ரூபாய் 3000 உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த குறைந்தபட்சம் ஓய்வூதியம் உயர்வு அடுத்த சில மாதங்களில் நடைமுறைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல ஊழியர் ஓய்வூதிய திட்டம் என்பது இந்தியாவில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் இபிஎஃப்ஓ நிர்வகிக்கப்படும் ஒரு ஓய்வூதியம் திட்டமாகும். அதேபோல இது ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு நிலையான வருமானத்தை உறுதி செய்கிறது. இபிஎஸ் திட்டத்திற்கு முதலாளியின் ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்கான பங்களிப்பில் ஒரு பகுதி பயன்படுத்தப்படுகிறது. தற்போது முதலாளி இபிஎஃப்க்கு செலுத்தும் 12% பங்களிப்பில் 8.33% இபிஎஸ்க்கு செல்கிறது. மீதமுள்ள 3.67% இபிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை மாதத்திற்கு ரூபாய் 3000 உயர்த்த வாய்ப்புள்ளது. இது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் ஒரு கோரிக்கையாக உள்ளது. முன்னதாக 2020ஆம் ஆண்டில் தொழிலாளர் அமைச்சகம் இபிஎஸ்ஸின் கீழ் குறைந்தபட்சம் ஓய்வூதியத்தை ரூபாய் 2000 உயர்த்துவதற்கான திட்டத்தை கூடுதல் பட்ஜெட் ஆதரவுடன் நிதி அமைச்சகத்துக்கு அனுப்பியது. இருப்பினும் அந்த முன்மொழிவுக்கு நிதி அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைக்கவில்லை. அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையின் போது இபிஎஸ் ஓய்வூதியம் பெறுவோர் குழு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து குறைந்தபட்சம் ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ரூபாய் 7500 உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் இந்த கோரிக்கைக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை. இபிஎஸ் திட்டத்தின் கீழ் தற்போது ரூபாய் 8 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை உள்ளது. அதாவது சுமார் 7.85 மில்லியன் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தில் உள்ளனர். இதில் 3.66 மில்லியனுக்கும் அதிகமானோர் மாதத்திற்கு ரூபாய் 1000 என்ற குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெறுகின்றனர். இதற்கிடையில் ஓய்வூதியம் ரூபாய் 3000 வழங்குவதற்கான கூடுதல் செலவுகளை தொழிலாளர் அமைச்சகம் தற்போது ஆய்வு செய்து வருகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நிதியாண்டு 2024இல் இபிஎஸ்ஸின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க ரூபாய் 1223 கோடியை தொழிலாளர் அமைச்சகம் செலவிட்டுள்ளது. இது நிதியாண்டு 2023இல் செலவிடப்பட்ட ரூபாய் 970 கோடியை விட 26% அதிகமாகும். அதாவது இபிஎஸ் விதிகளின்படி தற்போது செப்டம்பர் 2014 முதல் அமலுக்கு வந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மானிய உதவி வழங்குகிறது. ஓய்வூதியம் ரூபாய் 1000க்கும் குறைவாக இருந்தால் அந்த வித்தியாச தொகையை அரசு திருப்பி செலுத்துகிறது. இதனால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 இருக்கும். சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான நாடாளுமன்ற குழு வாழ்க்கை செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளதால் இபிஎஸ்ஸின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 உயர்த்துவது குறித்து அவசர உணர்வுடன்
பரிசீலிக்குமாறு தொழிலாளர் அமைச்சகத்தை வலியுறுத்தியது. கிராண்ட் தோர்டன் பாரத் நிறுவனத்தின் கூட்டாளியான அகில் சந்தா கூறுகையில், குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்டால் அது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கையாக இருக்கும். குறிப்பாக ஓய்வுக்கு பிறகு குறைந்த வருமானம் பெறும் ஊழியர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஆதரவாக அமையும். பாஜகவின் பொருளாதார நிபுணர் சந்தீப் வெம்பதி கூறுகையில், நுகர்வோர் விலை குறியீட்டின் சிபிஐ அளவீட்டின்படி மார்ச் 2014 முதல் மார்ச் 2025 வரையிலான 11 ஆண்டுகளில் பணவீக்கம் 22% அதிகரித்துள்ளது. மேலும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO ஓய்வூதியங்களை பணவீக்கத்திற்கு ஏற்ப தொடர்ந்து சரிசெய்ய பரிந்துரைக்கிறது. இருப்பினும் தற்போது நிலவும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் மத்திய அரசின் நிதி நிலை ஆகியவை குறைந்தபட்சம் ஓய்வூதியத்தில் ஏற்படும் அதிகரிப்பின் அளவு மற்றும் அது செயல்படுத்தப்படும் நேரம் குறித்த நிச்சயமற்ற தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்றன. அரசு இந்த விஷயத்தில் விரைவான முடிவெடுத்து லட்சக்கணக்கான ஓய்வூதியம் பெறுவோருக்கு நிவாரணம் அளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல ஆயிரம் சேமிக்கலாம். ஆன்லைனில் தங்கம் வாங்குறீங்களா? இந்த விஷயத்தை பாருங்க. அதாவது தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. சென்னையில் 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 971 ஆக உள்ளது. அதே போல 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 8975 ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தங்கம் விலை 7434 ஆகவும் உள்ளது. இந்த நிலையில் மக்கள் பலரும் ஆன்லைனில் தங்கம் வாங்க தொடங்கியுள்ளனர். அதிலும் 14 கேரட் 58.3% தூய தங்கம் மற்றும் 41.7% மற்ற உலோகங்கள். 9 கேரட் தங்கம் என்பது 37.5% தூய தங்கம் மற்றும் 62.5% வெள்ளி அல்லது தாமிரம் போன்ற மற்ற உலோகங்களின் அளவையாகும். நீங்கள் வாங்கும் தங்கத்தின் எடை உள்ளிட்ட விவரங்கள் முறையாக பில்லில் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். தங்கம் திரும்ப பெறுதல், அதாவது ரிட்டர்ன்ஸ், பரிமாற்றம் மற்றும் விற்பனை போன்றவற்றுக்கான கொள்கைகள் எப்படி உள்ளன என்று பார்க்கவும். அதாவது தங்கம் டேமேஜ் ஆகி இருந்தால் அதை உடனே பரிமாற்றம் செய்ய எப்படிப்பட்ட வசதிகள் உள்ளன என்று பார்க்கவும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.